இதில் என்ன டேஸ்ட் இருக்குன்னே தெரியல. ஆனால் எல்லா குட்டீஸுக்குமே இந்த ஸ்நாக்ஸ்னால் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. எங்கள் வீட்டு குட்டீஸுமே இது ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தங்காட்டி தேடி பிடிச்சி நல்லா பெரிய சைஸில் இருக்க மாதிரி 2 உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிட்டேன். இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்ட்டு. ஆமாங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் செய்ய போகிறோம். பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா. நம்ம இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்க தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயினரில் மாற்றிட்டு நல்லா சில் தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்து விரித்து அதில் நம்ம அந்த உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு அந்த ஈரமெல்லாம் இல்லாத மாதிரி நம்ம ஒத்தி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு எல்லா உருளைக்கிழங்குலையும் நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா குலுக்கி விட்டுப்போம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள், பெப்பர் இதெல்லாமே சேர்த்து நல்லா குலுக்கி எடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் இந்த உருளைக்கிழங்கு போண்டா செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்டெல்லாம் இல்லை. இருந்தாலும் குட்டீஸ்களுக்காக ஏப்பாச்சும் ஒரு நாள் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சாய்க்குட்டியுமே ரொம்பவுமே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. கரெக்டாக சாஸ் தொட்டு என்ஜாய் பண்ணி சூப்பராக சாப்பிட்டாங்க 2 பேரும்.